வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப இறை குருவாக வருகிற பொழுது மட்டும்தான் அந்த ஆற்றலும் அந்த தகுதியும் அந்த நிலையும் உண்டாகும். அப்போ உங்களுடைய பழைய கர்மாவை உங்களுக்கு குருவாக வாய்த்த மெய்பிரான், மெய்குரு, உண்மை குருவால் மட்டும்தான். அப்ப நம்ம என்ன பண்ணிடணும்னா வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஞான பயணத்தில் ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். அதான் இன்றைய சிந்தனை. வாழ்வை எப்படி பிரிச்சுக்கணும்? இவன் எல்லாருமே ரெண்டு ரெண்டா தான் பிரிச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க, கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்க. இது மைனர், அது மேஜர். ஏழையா இருக்கிறது ஒண்ணு, வசதியா இருக்கிறது ஒண்ணு. உள்ளூர்ல வாழ்றது, வெளியூர்ல வாழ்றது, படிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சு, இப்படிலாம் நிறைய இந்த டிவிஷன்ங்கிறத நம்ம நிறைய வச்சிருக்கோம் இல்லையா? இதுல மெயின் டிவிஷன் என்னன்னு சொன்னா பழைய கர்மா, புது கர்மா. அத கன்ஃபார்மா நம்ம எடுக்கணும். பழைய கர்மா பத்தி நம்ம ஆர்டர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இருக்குன்னு நம்பலாம், நம்பாம கூட இருக்கலாம். நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அது இருக்கிறது என்பது உண்மைதான். அதை அழிப்பது என்பது உன்னால் முடியாததுதான். அப்ப அழிப்பது அது குரு தான். அப்ப குருவிடம் அதை கொடுத்து அந்த பணியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்க என்ன செய்யணும்? every action there is an equal and the opposite reaction. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து குரு தொண்டு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் அந்த பழைய கர்மாவை எல்லாம் நீக்கி விடுவார். அப்ப அதை பற்றிய பயம் வேண்டாம். போன ஜென்மா நான் என்ன பண்ண, அதுக்கு முன்னாடி அவர் ரெண்டாவது வந்துருவாங்களா, அதுக்கு முன்னாடி ஜென்மால அப்படி ஏதாவது கனவுல தோணுச்சுன்னா அவங்க வந்து பிறந்த நம்மளை மாட்டுவாங்களா, அதெல்லாம் சிந்திக்கவே வேண்டாம். டோட்டலா மறந்துடலாம். நீ இதுக்கு முன்னாடி பேய் ஜென்மமா இருந்துக்க, பாம்பா இருந்துக்க, எங்கேயும் அந்த ஒரு நாட்டை நீங்க போய் அழிச்சிருக்கலாம். அந்த அரசர் வந்துருவாங்க, அந்த மக்கள் வந்துடும். கடந்த காலத்தை கடந்து எப்போ குரு கிடைச்சா அச்சம் என்பது இல்லையே. ஏன்னா பழைய கர்மா உங்களை இனிமேல் ஒன்னும் செய்ய முடியாது, உங்க கூடையே இருக்க. அதான் அதுல பெருசு. இருந்தா தானே ஒட்டிட்டு வரும். அழிச்சுட்டாங்க இல்லைன்னா ஃப்ரீ. பட் நெக்ஸ்ட் ரெண்டா பிரிக்கணும். ஒன்று பழைய கர்மா, புது கர்மா. பழைய கர்மா முழுக்க குருகிட்ட என்ன பண்ணணும்? அதை அழிப்பதற்கு அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்துடணும், சரணாகதி ஆயிடணும். அப்போ இன்னொரு புது கர்மா. இந்த புது கர்மா வராமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது எப்பவும் வரலாம், சாகுற நேரத்துல கூட வரலாம். சந்தேகம் வந்துட்டு இருந்துன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. பேச முடியல, கை கால அசைக்க முடியல, தண்ணி உள்ள இறங்க மாட்டேங்குது, மூச்சு விடுறதுக்கே சிரமம், கண்ணை புத்திட்டு இருக்கிறீங்க, நமக்கே தெரியுது நம்ம இந்த மண்ணை விட்டு போயிருவோம், செத்து போயிருவோம். அப்படி தெரியும் போது கூட என்ன வரக்கூடாது? புது பதிவு வரக்கூடாது. நிறைய பேர் அங்கேயே மாட்டுறாங்க, நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க? ஐயோ என் பிள்ளைலாம் விட்டுட்டு போறேன்னு, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்லாதவன் அதை நினைப்பான். இருக்கிறவன் நீ சொத்தையெல்லாம் அழிச்சிருவான் போல் இருக்கேன், நான் அதுக்காக எப்படிலாம் சேர்த்து வச்சேன். எதையாவது ஒண்ணு நிக்கிறவங்களை பார்த்து, இல்ல யாராவது வரலன்னா ஒன்னும் வரலையே நினைச்சிருக்கும் போதே ஜீவன் போயிடும். அப்ப அவன் மேலதான் நினைவு இருக்கும். ஒரு தூசி கூட மனதுல போகும். மனத்துக்கண் மாசு இளநாதர், அதான் அங்க முக்கியம். அப்ப அந்த நேரத்துல கூட நீங்க எப்படி இருக்கணும்னா எந்த சிந்தனையும் மற்ற இருக்கணும்னா குரு சிந்தனை. ஏன்னா இந்த குரு யாரு? இறை.